ஹாய் ஆல். இன்னைக்கு வந்து நம்ம பார்ட் 2 ஆஃப் ஹர்ஷா அண்ட் ரைஸ் ஆஃப் ரீஜனல் கிங்டம்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கேஸ்ட் சிஸ்டம் பார்க்கலாம். இது எல்லாமே நம்ம எங்க இருந்து பார்க்கறோம்னா, ஹியான் தி சாங் ஒரு சைனீஸ் பில்கிரிம் வந்து அவர் கொடுத்த அக்கவுண்ட்ஸ்ல இருந்து, அதுக்கப்புறம் ஹர்ஷா சரிதாஸ் அதுல இருந்துலாம் எடுத்து தான் நம்ம வந்து அந்த டைம்ல எல்லாமே எப்படி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ கேஸ்ட் சிஸ்டம் பாத்தீங்கன்னா, ஹியான் தி சாங் என்ன சொல்லியிருக்காருன்னா, லைக் இன்னும் ஆக்குபேஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி 4 டிவிஷன்ஸ் ஆஃப் கேஸ்ட் சிஸ்டம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிராமின்ஸ் லைக் 1 2 3 4 இது வந்து பிராமின்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பிராமின்ஸ் இருப்பாங்க, இவங்க ஸ்காலர்ஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஷத்ரியாஸ் லைக் இன்னும் கிங்ஸ் லைக் மினிஸ்டர்ஸ் எல்லாமே ஷத்ரியாஸ். அதுக்கப்புறம் வைஷ்யாஸ். வைஷ்யாஸ் யாருன்னா லைக் மர்ச்சன்ட்ஸ், அதுக்கப்புறம் பிசினஸ் பண்றவங்க எல்லாமே வந்து ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து வைஷ்யாஸ். அதுக்கப்புறம் ஷூத்ராஸ்னா அக்ரிகல்ச்சர் பண்றவங்க, அதுக்கப்புறம் வந்து லைக் வாஷ் பண்றவங்க, லைக் யூனோ ஸ்வீப்பர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஷூத்ராஸ். அதுக்கப்புறம் இதுதான் சிட்டின்னா லைக் அவுட் சைட் ஆஃப் த சிட்டி வந்து ஃபியூ பீப்புள் வந்து வாழ வச்சிருக்காங்க. யாருன்னா ஃபிஷர்மேன், டான்சர்ஸ், ஸ்வீப்பர்ஸ், பட்சர்ஸ்னா வந்து மட்டன் வந்து விற்கிறவங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து அவுட் சைட் ஆஃப் த சிட்டி, லைக் இது சிட்டினா சிட்டி ஒட்டி கொஞ்சம் சிட்டிக்கு தள்ளி வந்து வாழ வச்சிருக்காங்க. ஸோ அந்த டைம்ல எவ்வளவுதான் வந்து ஒரு வர்ணா சிஸ்டம் இருந்தாலுமே ஒரு சோஷியல் கான்ஃபிளிக்டே இல்லை. நாங்க வந்து ரொம்ப ஒர்க் பண்றோம், ஆனா நீங்க வந்து எங்களை ரொம்ப கீழே வச்சிருக்கீங்க, நீங்க வந்து ஜஸ்ட் யுவர் பார்ன் பிராமின், நீங்க வந்து லைக் யூனோ யூ ஆர் அப் த லேடர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கான்ஃபிளிக்டே இல்லாம அவங்க பாட்டுக்கு ஒரு ஹார்மோனியோட தேவர் கோயிங் ஆன் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் ஹியான் தி சாங் அக்கௌண்ட்ஸ்ல வந்து பொசிஷன் ஆஃப் விமன் அப்புறம் வந்து மேரேஜ் சிஸ்டம் ஆஃப் த டைம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. விமன் பாத்தீங்கன்னா பர்தா வந்து வியர் பண்ணியிருக்காங்க. அதே பாத்தீங்கன்னா ஹையர் கிளாஸ் விமன் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பர்தா சிஸ்டம்ஸ்லாம் எதுவும் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி சொல்றாருன்னா, ராஜஸ்ரீ கூட வந்து லைக் ராஜஸ்ரீ யாருன்னா ஹர்ஷா ஓட சிஸ்டர். ஹர்ஷாவோட சிஸ்டர் கூட வந்து ஒரு லைக் இன்னும் டிஸ்கஷன் நடக்கும் அவருக்கும் ராஜஸ்ரீக்கும். அப்போ வந்து ராஜஸ்ரீ வந்து பர்தா போட்டுக்கலையா. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, ஹையர் ஸ்டேட்டஸ்ல இருக்க விமன் வந்து பர்தா போடல, லோவர் ஸ்டேட்டஸ்ல இருக்க விமன் மட்டும் பர்தா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சத்தி வாஸ் இன் பிராக்டிஸ், யூ கைஸ் நோ. லைக் சத்தின்னா என்னன்னா லைக் ஹஸ்பண்ட் இறந்ததுமே லைக் அந்த ஃபயர்லயே வந்து பாத்தீங்கன்னா கேர்ளையும் வந்து போட்டுருவாங்க, அதுதான் சத்தி. அது வந்து பிராக்டிஸ்ல இருந்துச்சுன்னு சொல்றாரு. எப்படின்னா யசோமதி யசோமதி தேவி அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷாவோட அண்ணி, லைக் வைஃப் ஆஃப் பிரபாகர வர்தனா. அவங்க பாத்தீங்கன்னா அவங்களே வந்து அவங்களோட ஹஸ்பண்டோட பயர் மேலேயே பாத்தீங்கன்னா அவங்க வந்து போய் விழுந்துட்டாங்க. தட் இஸ் சத்தி. அது வந்து அவங்க ஷீ ஹாஸ் பிராக்டிஸ்ட் இட். ஸோ இட் இஸ் மென்ஷன் தட் சத்தி அந்த டைம்ல இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். லைக் லைஃப் பேட்டர்ன் ஆஃப் பீப்புள் எல்லாமே வந்து ஹியான் தி சாங்கோட அக்கௌண்ட்ஸ்ல இருக்கு. பீப்புள் வந்து ரொம்ப சிம்பிள் லைஃப் வந்து லீட் பண்ணி இருந்திருக்காங்க. பட் அவங்க வந்து காட்டன் அண்ட் சில்க் க்ளோத்ஸ்ல வந்து ட்ரெஸ் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைன் வீவிங் ஃபைன் க்ளோத் வந்து பர்ஃபெக்ட் க்ளோத் வந்து அந்த டைம்ல வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விமன் மென் எல்லாருமே கோல்டு சில்வர் ஆர்னமெண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. கிங் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஆர்னமெண்ட்ஸ், லைக் கிங் மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்டான ஆர்னமெண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணி இருந்திருக்காரு. கார்லாண்ட்ஸ், டியாராஸ், லைக் தலைமையில வச்சுக்கிறது, ஸ்டோன்ஸ், ரிங்ஸ், பிராஸ்லெட்ஸ், நெக்லஸ் எல்லாமே வந்து லைக் ஆர்னமெண்ட்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ராயல்டி, லைக் ராயல் ஸ்டேட்டஸ் இருக்கிறவங்க நிறைய யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. வெல்தி மர்ச்சன்ட்ஸ் லைக் பிசினஸ் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, வெல்தியா ரொம்ப சம்பாதிக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்க வந்து பிரேஸ்லெட்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக், லைக் விமன் வந்து காஸ்மெட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அக்கௌண்ட்ஸ்லயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. டயட்ரி ஹேபிட்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வெஜிடேரியன்ஸாக தான் இருந்திருக்காங்க அந்த பீரியட்ல. லைக் மோஸ்ட்லி ஆனியன் கார்லிக் இல்லாத ஃபுட் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருக்காங்க. சுகர், மில்க், கீ, ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கன்சம்ஷன், வெரி காமன் இன் கன்சம்ஷன். சர்டன் ஒகேஷன்ஸ், சில ஒகேஷன்ஸ்ல மட்டும்தான் ஃபிஷ், மட்டன்லாம் வந்து சாப்பிட்டு இருந்திருக்காங்க. பீஃப், மீட் எல்லாம் வந்து ஆஃப் சர்டன் அனிமல்ஸோட மீட்டு, பீஃப்லாம் வந்து ஃபார்பிடன், நோ யூ நாட் சப்போஸ் டு ஹேவ். எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து லைக் டீச்சிங்லாம் எங்க நடந்துட்டு இருந்துச்சுன்னா மொனாஸ்ட்ரீஸ்ல நடந்துட்டு இருந்துச்சு. மொனாஸ்ட்ரீஸ்ல வந்து எப்படி டீச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இஃப் இட் இஸ் லைக் புத்திஸ்ட், லைக் ஹிந்து, என்னவா இருந்தாலுமே லைக் அந்த ரிலீஜியஸ் சார்ந்ததா இருந்திருக்கு அந்த டீச்சிங் எல்லாமே. லைக் எக்ஸாம்பிள் புத்திசம்னா புத்திசமோட மாரல்ஸ், புத்திசமோட வேல்யூஸ், புத்திசமோட
எத்திக்ஸ், கண்டக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் பேஸ்ட் ஆன் புத்திசம். ஸோ எல்லாமே லேர்னிங்ன்றது பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் ரிலீஜியஸ் இன் கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. நெறைய ரிலீஜியஸ் லிட்ரேச்சர்ஸ் கூடமே இந்த டைம்ல தான் நடந்திருக்கு. லைக் ப்ரொடியூஸ் ஆயிருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வேதாஸ் பார்த்தீங்கன்னா, ஓரலா வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருந்தாங்க. டீச்சும் பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் ஓரலி இந்த ஜெனரேஷன்ல இருந்து இந்த ஜெனரேஷன் இப்போ இவங்க கத்துக்கிட்டு நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு சொல்லிக் குடுக்குற மாரி. அப்போ வந்து ரிட்டன் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி லேர்ன்டு பீப்பிள்க்கு தான் தெரிஞ்சிருந்திருக்கு. அந்த டைம்ல எஜுகேஷன் பீரியட் இப்போ வந்து நம்ம வந்து 5 இயர்ஸ்க்கு ஸ்கூலுக்கு சேர்த்து விட்டுருவோம். 21 இயர்ஸ்க்கு வந்து 1 டிகிரி முடிஞ்சிரும் இல்லையா? அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, 9 to 30 இயர்ஸ் அவங்களோட எஜுகேஷன் லேர்னிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா, 9 to 30 இயர்ஸ் இருந்திருக்கு. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, லைக் லேர்னிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இப்போ கூடமே 60 இயர்ஸ் ஆனா கூடமே லைக் ஏதாச்சும் டிகிரீஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா? அந்த மாரி நெறைய பேருக்கு அந்த டைம்லயும் வந்து படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அவங்க வந்து த்ரூ அவுட் தியர் லைஃப் லைக் ஹோல் லைஃபே வந்து லேர்னிங்க்கு வந்து அவங்க வந்து பண்ணியிருந்திருக்காங்க. வாண்டரிங் பிக்ஷூஸ் அண்ட் சாதுஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் வந்து ரிலீஜியஸ்லி லைக் விஸ்டம் அண்ட் கல்ச்சர் வந்து அவங்களுக்கு நெறைய இருந்திருக்கு. நெறைய விஸ்டம் அண்ட் நாலேட்ஜ் இருந்ததுனால, அவங்கள வந்து ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ரொம்ப மரியாதையா வந்து அவங்கள வந்து லைக் மரியாதை குடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஹர்ஷா as a patron of art and literature. ஹர்ஷா வந்து எப்படி ஆர்ட்டுக்கும் லிட்ரேச்சருக்கும் வந்து லைக் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. he was a patron of art and literature அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம். ஹர்ஷா வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரரி லைக் புக்ஸ் எழுதுறது லைக் போயம்ஸ் அந்த மாதிரி கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவர் ரொம்ப he has loved it. It is said that the state spent a quarter of revenue for such activities. Literary and cultural activities வந்து ஸ்டேட்டுக்கு இப்போ 100% லைக் 100 ருபீஸ் வருதுன்னா அதில் 25 ருபீஸ் வந்து அவர் வந்து இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கே வந்து அவர் வந்து அளிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பானா லைக் ஹர்ஷாவோட போயட் லைக் ஹர்ஷ சரிதாலாம் எழுதியிருப்பாரு, காதம்பரி அப்படின்னு எழுதியிருப்பாரு. அவர் தான் வந்து கோட் போயட் ஆஃப் ஹர்ஷா அப்படின்னு சொல்றாங்க. ஹர்ஷாவே பார்த்தீங்கன்னா நெறைய புக்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. பிரியதர்ஷிகா, ரத்னவல்லி, நாகநந்தா இந்த 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 ஒர்க்ஸ்லாம் வந்து ஹர்ஷாவே பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, ஹர்ஷா ஹிம்செல்ஃப் வந்து ஹி வாஸ் லைக் லவ்விங் லிட்ரரி அப்படின்னு சொல்றாங்க. ஹர்ஷா வந்து ப்ரொமோஷன் ஆஃப் எஜுகேஷனுக்குலாம் வந்து நெறைய லிபரலா வந்து நெறைய கிஃப்ட் பண்ணியிருந்திருக்காங்க. லைக் அவர் வந்து ரொம்பவே இப்போ வந்து எஜுகேஷனுக்கு இவ்வளோதான் குடுக்கணும்னு இல்ல. அவருக்கு புடிச்ச அளவுக்கு நெறையவே குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. டெம்பிள்ஸு, மொனஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து அ சென்டர்ஸ் ஆஃப் லேர்னிங்கா வந்து அந்த டைம்ல வந்து நடந்திருக்கு. டெம்பிள்ஸ்ல கூட டீச் பண்ணியிருக்காங்க. மொனஸ்ட்ரீஸ்லயும் டீச் பண்ணியிருந்திருக்காங்க. ரினவுண்ட் ஸ்காலர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, கனோஜ், காயா, ஜலந்தர், மணிப்பூர் அண்ட் அதர் பிளேசஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. நலந்தா யூனிவர்சிட்டி இட் இஸ் அ வெரி பிக் யூனிவர்சிட்டி இல்லையா? அது வந்து ஹர்ஷாவோட பீரியட்லயே வந்து நெறைய லைக் ஃபேமஸா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம நலந்தா யூனிவர்சிட்டி பத்தி பார்க்கலாம். நியாந்தி சாங் வந்து நலந்தா யூனிவர்சிட்டி பத்தி அதோட ஃபேம் பத்திலாம் வந்து அவரோட அக்கவுண்ட்ஸ்ல வந்து எழுதியிருக்காரு. அந்த என்ன சொல்றாருன்னா, ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்காலர்ஸ் ஃப்ரம் புத்திஸ்ட் கண்ட்ரீஸ் லைக் சைனா, ஜப்பான், மங்கோலியா, ஸ்ரீலங்கா, டிபெட் அண்ட் அதர் கண்ட்ரீஸ் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா எல்லாருமே வந்து இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து படிச்சிருக்காங்க. ஷீலபத்ரா அவர் வந்து ரெப்யூட்டட் புத்திஸ்ட் ஸ்காலர். இவர் வந்து அசாம்ல இருந்து லைக் ஹி வாஸ் ஃப்ரம் அசாம். அவர் தான் ஹெட் ஆஃப் தி யூனிவர்சிட்டியா வந்து இருந்திருக்காரு அந்த டைம்ல. அவர் என்ன சொல்றாருன்னா 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ரோல் பண்ணியிருந்தாங்களாம் அவர் இருந்த டைம்லயே. இன்டர்நேஷனல் ஃபேம் அண்ட் ஈவன் லோக்கல் எல்லாருமே சேர்ந்து 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. தர்மபாலா, சந்திரபாலா, ஷீலபத்ரா, பத்ரிஹரி, ஜெயசேனா, தேவகாரா அண்ட் மந்தாங்கா இவங்க எல்லாருமே வந்து இம்பார்ட்டன்ட் டீச்சர்ஸ். அண்ட் அவங்க வந்து ராயல் பேட்ரனேஜ் ராயல் லைக் கிங் கிட்ட இருந்து கூட அவங்களுக்கு வந்து லைக் மணி, ஜுவல்ஸ், காயின்ஸ் ஏதாச்சும் வந்திருக்கு. அவங்களுக்கு ராயல் பேட்ரனேஜ் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்போ வந்து பாலாஸ் பத்தி பார்க்கலாம். ஹர்ஷா இருந்ததுமே பிரதிஹாரஸ் ஜாலோர் ராஜஸ்தான், பாலாஸ் வந்து பெங்கால் ரீஜியன், ராஷ்டிரகூட்டாஸ் வந்து டெக்கன். ஸோ இவங்க 3 பேருமே எப்படின்னா லைக் இவங்க வந்து பிரதிஹாராஸ், பாலா இந்த பெங்கால் ரீஜன்ல, டெக்கன் ரீஜன்ல வந்து ராஷ்டிரகூட்டாஸ். இவங்க 3 பேருமே வந்து ஒரு ட்ரையாங்குலர் கான்டெக்ஸ்ட்
யாருக்கு நெக்ஸ்ட் த்ரோன் அந்த மாதிரி லைக் ஒரு பவர்ஃபுல் கிங்டம் இருந்தது வந்து ஹர்ஷாது இல்லையா? ஸோ இந்த ஹர்ஷா வந்து இறந்ததுமே இவங்க 3 பேருமே ரொம்ப சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கங்கா யமுனா ரீஜன், அப்புறம் வந்து லைக் கங்கா யமுனா ரீஜன் பக்கத்துல இருக்க ரீஜன்ஸ் எல்லாம் யாருக்கு சொந்தமாக போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய நிறைய வந்து சண்டை அண்ட் வார்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. The Palas control vast areas of the eastern Gangetic plain. Eastern Ganga வேலியில பார்த்தீங்கன்னா இந்த ஐம் சாரி, ஸோ திஸ் இஸ் இந்தியா. இதுதான் ஈஸ்டர்ன் கங்கா பிளேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பாலாஸ் தான் வந்து அவங்களுக்கு வந்து ரெவென்யூ வந்துட்டு இருந்துச்சு, பாலாஸ்க்கு தான். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஏர்னிங் ரெவென்யூஸ், பாலாஸ் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா கூடமே நிறைய கமர்ஷியல் கான்டெக்ட்ஸ் வச்சுருந்துருக்காங்க. புத்திசம் வந்து Buddhism in Bengal provided a link between Eastern India and Java and Sumatra. ஜாவா சுமத்ராலாம் புத்திசம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததுனால இவங்க வந்து ஈஸ்டர்ன் இந்தியா இல்லையா? ஸோ ஈஸியாக அவங்க ஜாவா சுமத்ராலெல்லாம் கூடமே அவங்க வந்து கமர்ஷியல் கான்டெக்ட் வச்சுக்க வந்து ரிலீஜியன் கூட ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பாலா ரூல் இன் பெங்கால் எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராமினன்ட் கிங் ஆஃப் ஏன்ஷியன் பெங்கால் யாருன்னா சசாங்கா. இவர் கூட ஹர்ஷாவோட பிரதரை வந்து கொண்டு இருப்பாங்க இல்லையா? அவர் தான் சசாங்கா. சசாங்கா வந்து ஹீ கம்ஸ் ஃப்ரம் கவுடா கிங்டம். கவுடா ரூலர் இவர் இருந்த டைம் பார்த்தீங்கன்னா 590 to 625 கிரைஸ்ட் எரா. ஸோ இவர் வந்து கவுடா கிங்டம் வந்து ஃபால் ஆயிடும். கவுடா கிங்டம் ஃபால் ஆனதுமே பெங்கால்ல பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அத்தாரிட்டி நெக்ஸ்ட் யாருன்றதே யாருக்குமே தெரியாது. லைக் ப்ராப்பரா டாமினண்டா யாருமே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வார்ஸ், குட்டி குட்டி சீஃப்ஸ் இருப்பாங்களே. இப்போ இதுதான் பெங்கால்னா நிறைய டிவைடட் ஆயிருந்திருக்கும். இதெல்லாம் செஃப்டைன்ஸை வச்சுக்கிட்டு கிங் வந்து லைக் கிங்டம் வந்து ரூல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து யாரு நெக்ஸ்ட் கிங்குன்னே தெரியாது இல்லையா? அப்போ வந்து நிறைய சீஃப்ஸ்க்கு உள்ளேயே வந்து சண்டைலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அந்த டைம்ல 750 கிரைஸ்டரால குரூப் ஆஃப் சீஃப்ஸ் வந்து முடிவு பண்றாங்க கோபாலான்ற ஒரு சத்ரியா சீஃபை வந்து கிங் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல டீமோனஸ் ஒரு வந்து கேர்ள் டெவில் வந்து யார் பவருக்கு வந்தாலுமே அவங்கள கொன்னுடுமா. ஸோ ஐ டோன்ட் நோ, தெர் இஸ் சேயிங் லைக் தட். அப்படி கொன்னுடுவோம். ஸோ யாருமே வந்து ரொம்ப நாள் வந்து அந்த த்ரோன்லேயே இருக்க முடியாது. ஆனால் கோபாலா வந்து அந்த டீமோனஸே வந்து கில் பண்ணிடுறாங்க. ஸோ தட் இவர் வந்து ரொம்ப நாள் வந்து கிங்காக இருந்திருக்காங்க. அப்படி அவர் வந்து ஒரு பாலா டைனஸ்டியை வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அதுக்கு முன்னாடி அவரோட ஒரிஜினல் கிங்டம் வந்து வங்கா ஈஸ்ட் பெங்கால்ல இருந்திருக்கு. ஈஸ்டர்ன் பெங்கால்ல வங்கான்னு சொல்ற ஒரு கிங்டம் தான் அவரோட ரியல் கிங்டம். ஸோ கோபாலாவோட பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி பக்கத்துல இருக்க எல்லா இண்டிபெண்டன்ட் சீஃப்ஸும் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு டெவிலியா அவர் கொண்டு இருக்காரு, ஹீஸ் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்து அவரோட சூசனிட்டி, அவர் தான் எங்களுக்கு கிங்னு சொல்லிட்டு எல்லாருமே அக்செப்டும் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஸோ பாலாஸ் வந்து பாட்டாலிபுத்ராவை வந்து 9th and early 12th century வந்து இவங்க வந்து ரூல் பண்ணியிருந்திருக்காங்க. 800 to 1150 வரைக்குமே இவங்க வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ பாலாஸ் ஃபாலோட் மகாயானா புத்திசம். பாலாஸ் வந்து மகாயானா புத்திசம் வந்து ஃபாலோ பண்ணியிருந்திருக்காங்க. பாலா ரூலர்ஸ் கோபாலா 1 வந்து யார் சக்சீட் பண்றாருன்னா தர்மபாலாவோட டைம் பீரியட் வந்து 770 to 815 கிரைஸ்ட் எரா. இவர் வந்த பிறகுதான் திஸ் இஸ் பாலா கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரா எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. பெங்கால் அண்ட் பீகார் வந்து டைரக்டா வந்து இவர் தான் ரூல் பண்றாரு. கனோஜ் வந்து லைக் அப்போ இவர் வந்த டைம்ல கூட கனோஜ் வாஸ் பவர்ஃபுல். ஹர்ஷா வந்து கனோஜ் பவர்ஃபுல் ஆக்குவாரு. கனோஜ் வந்து இவரோட நாமினி, இவர் சொல்ற ஆள் வந்து கனோஜை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ரூலர்ஸ் ஆஃப் பஞ்சாப், ராஜ்புட்டானா, மால்வா, பேரர் எல்லாருமே இவரோட சூசனிட்டி, இவர் தான் எங்களோட கிங் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இவரே வந்து அசியூம் பண்ணிக்கிறாரு டைட்டில்ஸ், பரமேஸ்வரா, பரம்பஹாத்தா ராகா, மகாராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இவரோட டைட்டில்ஸ், தர்மபாலாவோட டைட்டில்ஸ். தர்மபாலா கூடமே புத்திசமை ரொம்ப ஃபாலோ பண்ணுவாரு. இவர் தான் வந்து விக்ரமசீலா மொனாஸ்ட்ரி பகல்பூர் டிஸ்ட்ரிக்ட் பீகார்ல இருக்கிறத வந்து ஃபைண்டும் பண்றாரு, எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அது வந்து புத்திஸ்ட் லேர்னிங் அண்ட் கல்ச்சுரல் சென்டரா இருந்திருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா நிறைய விஹாராஸ் லைக் ப்ராப்பரா விஹாரா அட் சோமபுரா இதெல்லாம் ஆர்கிடெக்சர்ல கூட வரும். ஹி பில்ட் விஹாரா அட் சோமபுரா, நார்த்தன் பஹாராபுரா, பங்களாதேஷ்ல இருக்கிற விஹாரா கூட இவர் தான் பில்ட் பண்ணியிருப்பாரு. தர்மபாலா பார்த்தீங்கன்னா மொனாஸ்ட்ரி விஹாரா பில்ட் பண்ணாரு. மோனஸ்ட்ரி அட்
பகல்பூரையும் லைக் பில்ட் பண்ணியிருப்பாரு. ஓடன்டா பூரி பீகார் அதையும் வந்து பில்ட் பண்ணியிருப்பாரு. பேட்ரனைஸ்டு ஹரிஷ் பத்ரா புத்திஸ்ட் ரைட்டர் இவங்கள வந்து ரொம்ப பேட்ரனைஸ் பண்ணியிருந்திருக்காரு. தர்மபாலா சன் தேவபாலா நெக்ஸ்ட் வருவாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்வர்ட்ஸ் வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு அஸ்ஸாம் வரைக்குமே. பார்த்தீங்கன்னா தர்மபாலா இருக்கிற வரைக்கும் இவ்வளோ இருந்துச்சுன்னா, தேவபாலா வந்து அது இன்னுமே அஸ்ஸாம் வரைக்குமே வந்து கொண்டுட்டு போறாரு. அமோக வர்ஷா ராஷ்டிரகூட்டா ரூலர், இவர் வந்து நல்ல ஃபேமஸ் ரூலர். இவரே வந்து தேவபாலா வந்து டிஃபீட் பண்ணியிருக்காரு. எப்படின்னா பக்கத்துல இருக்கிற ராஷ்டிரகூட்டாஸோட எனிமீஸோட எல்லாம் சேர்ந்துட்டு இவரை வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க. தேர் இஸ் அ சேயிங் enemy is a friend அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்க பக்கத்துல இருக்கிற எல்லா பீப்புளும் இவருக்கு லைக் இவரோட எனிமி இருப்பாங்கல்ல அவங்களோட எல்லாம் இவர் வந்து கூட்டு சேர்ந்து இவரையே டிஃபீட் பண்ணிடுறாங்க. ஸோ தேவபாலா கூட இவர் கிரேட் புத்திஸ்ட் பேட்ரன், புத்திசம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது. இவர் வந்து பாத்தீங்கன்னா சுமத்ரா கிங் சைலேந்திர டைனஸ்டி சூர்யா சாரி சுவர்ணா தீபா அப்படின்னு சொல்றவர் வந்து ஒரு மொனஸ்ட்ரி வந்து கட்டியிருப்பாரு. அந்த மொனஸ்ட்ரிக்கு வந்து அதை மெயின்டைன் பண்றதுக்கு 5 வில்லேஜஸ் வந்து கொடுத்துருப்பாரு தேவபாலா. அது ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. ஸோ நலந்தா வந்து அந்த டைம்ல கூடமே ஒரு கிரேட் புத்திஸ்ட் லேர்னிங் சென்டரா வந்து இருந்திருக்கு. தேவபாலாவை யார் சக்சீட் பண்ணான்னா விக்ரமபாலா. விக்ரமபாலா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து இருந்துட்டு த்ரோனை வந்து விட்டு கொடுத்துட்டு போயிடுவாரு. லைக் ஆஸ்தட்டிக் லைஃப்பை வந்து பிலாசபிக்கலா ரொம்ப ரிலீஜியஸா டிசிப்ளின் லைஃப்பை லீட் பண்ணணும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் வந்து விக்ரமபாலாவோட பையன் நாராயணபாலா வருவாரு. நாராயணபாலா வந்து மேன் ஆஃப் பெசிபிக் அண்ட் ரிலீஜியஸ் டிஸ்போசிஷன் லைக் ரொம்ப நல்லவர். அந்த நல்ல குணத்தை வந்து ராஷ்டிரகூட்டாஸ் வந்து அதை வெப்பனா எடுத்துக்கிட்டு பாலாஸை வந்து ஃபுல்லா டிஃபீட் பண்ணிடுவாங்க. ஸோ ராஷ்டிரகூட்டாஸ் அண்ட் பிரதிஹாரா சேர்ந்து நாராயணபாலாவை வந்து டிஃபீட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பிரதிஹாராஸ் ஆஃப் ஜாலோர் பார்த்தோம்ல, ஹர்ஷா போனதுமே பாலாஸ் பிரதிஹாராஸ் ராஷ்டிரகூட்டாஸ் வந்து ஃபைட் பண்ணுவாங்க. பாலாஸ் வந்து ஜெயிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இப்போ பாலாஸ் விழுந்ததும் ராஷ்டிரகூட்டாஸும் பிரதிஹாராஸும் வந்து சேர்ந்து பாலாவை டிஃபீட் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் வந்து ஃபைட் பண்ணுவாங்க. லாஸ்ட்ல பிரதிஹாராஸ் வந்து ஜெயிச்சிருவாங்க. மிஹிர போஜான்றவர் வந்து மிஹிர போஜா இவரு தான் வந்து பவருக்கு வராரு நெக்ஸ்ட். And the advance of the Rashtrakutas into Pala territories inevitably brought the decline of Palas. லைக் கொஞ்சம் அந்த பாலா டைனஸ்டி வந்து கொஞ்சம் பிரதிஹாரஸும் எடுத்துக்கிறாங்க, கொஞ்சம் ராஷ்டிரகூட்டாஸும் எடுத்துக்கிறாங்க. ஸோ பிடி செஃப்டைன்ஸ் இருப்பாங்க இல்லையா, லைக் பாலாஸ் இருந்தப்போ குட்டி குட்டி சீஃப்ஸ்லாம் ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே சூசனிட்டி பாலாஸ் தான் எங்களோட கிங் அப்படின்னு உட்கார்ந்துருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாமே பாலாஸ் கீழே இருந்திருப்பாங்க. அவங்க கூடமே அவங்கவுங்க இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸை வந்து அவங்கவுங்க ஸ்டேட்டை வந்து இண்டிபெண்ட் ஆக்கிடுவாங்க. இது இது என்னோட கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு பிடி சீஃப்ஸும் பார்த்தீங்கன்னா பாலா டைனஸ்டியில் சில பேர் வந்து அது அவங்கவுங்க கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ பாலாஸ் லைக் அவங்க டிஃபீட் ஆகி போன பிறகு அதுக்கப்புறம் ராஜ்யபாலா, கோபாலா, விக்ரமபாலா 2, கோபாலா 3 அவங்க எல்லாமே வந்து திரும்பவும் வந்து ரிவைவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. லைக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1200 1100ல மஹிபாலா வந்து விக்ரமபாலா 2ஓட பையன். அவர் மோஸ்ட் ஆஃப் த பாலாஸை வந்து ரிட்ரைவ் பண்ணுவாரு. லைக் ஃபார்ச்சூன்ஸ் எல்லாம் வந்து நம்ம திரும்ப எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் ஆஃப் ஹிஸ் பீரியட் மஹிபாலாவோட பீரியட் என்னன்னா, அவர் வந்து ராஜேந்திர சோழா வந்து டிஃபீட் பண்ண வந்திருப்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அதனால வந்து சோலாஸ் வந்து கங்காவை தாண்டி வரல, அதுக்கு வந்து மஹிபாலா தான் செக் வச்சுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 15 இயர்ஸ் மஹிபாலா இருப்பாரு. அதுக்கப்புறம் ராமபாலா வருவாரு. ராமபாலா பார்த்தீங்கன்னா 53 இயர்ஸ் வந்து அவர் வந்து லைக் சாகர வரைக்குமே ரூல் பண்ணியிருந்திருக்காரு. அப்போ அவர் ரூல் பண்ண பாலாடைசம் இட் வாஸ் கன்ஃபைன் டு பீகார் மட்டும்தான் இருந்துச்சு. அதுவுமே ஷார்ட் பீரியட் வரைக்கும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சேனா டைனஸ்டி வருது. இந்த விஜயசேனா வந்து இந்த லாஸ்ட் ரூலர் ஆஃப் பாலாவை வந்து நல்லா டிஃபீட் பண்ணிட்டு அவங்க சேனா டைனஸ்டியை வந்து லைக் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க பெங்கால்ல. ஸோ பாலாஸ் வந்து மகாயான புத்திசமை தான் மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணியிருந்திருக்காங்க when it comes to religion. புத்திஸ்ட் பிலோசபர் ஹரிபத்ரா வந்து ஸ்பிரிச்சுவல் ப்ரிசெப்டர் ஆஃப் தர்மபாலா.
லைக் ஒருத்தவங்களுக்கும் ஒரு ப்ரிசெப்ட் இருப்பாங்க இல்லையா? அந்த மாரி ஹரிபத்ரா வந்து தர்மபாலாக்கு. தர்மபாலா தான் வந்து லைக் ப்ராப்பர் ஃபவுண்டர். கோபாலா கழிச்சு தர்மபாலா வந்தாரு. இவர் தான் ஒரு ப்ராப்பர் ஃபவுண்டர் ஆஃப் பாலா கிங்டம். கோபாலா மேபி ஃபவுண்டர் ஆஃப் த டைனஸ்டி. பட் தர்மபாலா தான் பாலா கிங்டம் வந்து ஆக்குனாரு அப்படின்னு சொல்றாங்க. பெங்கால் பார்த்தீங்கன்னா remained one of the few places where Buddhist monasteries continued to exist. எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா ஹிந்துயிசம் ஆயிடுச்சு, சிவா, விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த டைம்ல கூட பெங்கால்ல மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புத்திஸ்ட் மொனஸ்ட்ரீஸ் இருந்துச்சு அப்படின்னா மற்ற ரீஜியன்ஸ் எல்லாம் இல்ல புத்திசம் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கிங்டம் கூடமே திரும்பவும் டிக்ளைன் சஃபர் ஆயிடுச்சு. பெங்கால் கூடமே சஃபர் ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய ஆர்டிசன்ஸ் வந்து மர்ச்சன்ட்ஸ் ஆர்டிசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமுக்கு மாறிட்டாங்க. ஸோ அந்த டைம்ல மிடாய்வல் பீரியட்ல வந்து நிறைய இஸ்லாம் தானே வரும். ஸோ இந்த பாலா டைனஸ்டி முடியிறப்போ லைக் 1200 ஆயிடுச்சு. 1200ல வந்து அரேப்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இஸ்லாமுக்கு மாறிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் நம்ம முன்னாடி பார்த்தது தான் எல்லாமே இருக்கும் இதுல. 2 ஆர்டிஸ்ட் இருந்திருக்காங்க பாலா பீரியட்ல. திமான் அண்ட் ஹிஸ் சன் விட்டபாலா. இவங்க வந்து கிரேட் பெயிண்டர்ஸ், ஸ்கல்ப்டர்ஸ், பிரான்ஸ் ஸ்டாச்சு மேக்கர்ஸ் எல்லாமே இவங்க தான். இவங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா பாலா ஸ்கூல் ஆஃப் ஸ்கல்ப்சரல் ஆர்ட் வந்து மோஸ்ட்லி குப்தா ஆர்ட். ஓகேங்களா, குப்தா ஆர்ட் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மஹிபாலா வந்து கன்ஸ்ட்ரக்டட் ரிப்பேர்ட் செவரல் சாக்ரிட் ஸ்ட்ரக்சர்ஸ் அட் சார்நாத். லைக் முன்னாடியே பண்ணி ரிப்பேர் லைக் கொஞ்சம் உடஞ்சிருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து இவர் ரிப்பேர் பண்ணியிருந்திருக்காரு. சார்நாத், நலந்தான், போத்கயால எல்லாம். கோபாலா வந்து ஃபேமஸ் மொனஸ்ட்ரி ஒடன்டபுரா அப்படின்னு சொல்ற மொனஸ்ட்ரி வந்து கோபாலா வந்து லைக் இஸ் ஃபவுண்டட். தர்மபாலான்றவர் வந்து விக்ரமஷிலாவையே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்த சோமபுரால இருக்கிற மொனஸ்ட்ரீஸ்லாம் வந்து சோமபுரால இருக்க விஹாராஸ் வந்து இவர் தான் வந்து பங்களாதேஷ்ல வந்து லைக் கட்டி இருந்திருப்பாரு. லிட்ரேச்சர் லிட்ரேச்சர் வந்து புத்திஸ்ட் ப்ராமினெண்ட்டாக இருந்துச்சு புத்திசம்ல. லைக் லேர்னிங் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருந்துச்சு. அங்கே இருந்த லைக் நோட்டபிள் ப்ராமினென்ட் புத்திஸ்ட் ஸ்காலர்ஸ் வந்து அதீஷா, சராஹா, திலோப்பா, தன்ஷில், தன்ஸ்ரீ, மித்ரா, முக்தி மித்ரா, பத்மா மானவா, விராட் சிங், சீலபத்ரா இவங்கெல்லாம் வந்து ப்ராமினென்ட் புத்திஸ்ட் ஸ்காலர்ஸாக இருந்திருக்காங்க. நிறைய பாலா டெக்ஸ்ட் பிலாசபில இருந்திருக்கு. அது பேர் வந்து அங்கமா சாஸ்திரா. இது யார் எழுதுனாங்கன்னா கௌடபாடா. அதுக்கப்புறம் நியாய குண்டலி பை ஸ்ரீதர் பட்டா. நிறைய மெடிசன் ரிலேட்டட்லாம் வந்து கம்பைன் பண்ணியிருந்திருக்காங்க. யாருன்னா சக்கரபாணி தத்தா, சுரேஸ்வர் கந்தாதாரா வைத்யா அண்ட் ஜிமுட்டா வஹானா அப்படின்றவர். பாலா வந்து சான்ஸ்கிரிட் ஸ்காலர்ஸை வந்து பேட்டர்னைஸ் பண்ணியிருந்திருக்காங்க, என்கரேஜ் பண்ணியிருந்திருக்காங்க சான்ஸ்கிரிட் ஸ்காலர்ஸை. நிறைய புத்திஸ்ட் தந்திரிக் ஒர்க்ஸ்லாம் வந்து சான்ஸ்கிரிட்டுக்கும் மாற்றி இருந்திருக்காங்க அந்த டைம்ல. ஸோ ஒரிஜினலா அந்த தாந்திரிக் வேர்ட்ஸ்லாம் வந்து இந்தியன் அண்ட் டிபெட்டன் டெக்ஸ்ட்ல இருந்திருக்கு. ஸோ மஹிப்பா ல கீத் அப்படின்னு சொல்லிட்டு சாங்ஸ் ஆஃப் மஹிபாலா இது எல்லாமே இன்னுமே கூடமே ரூரல் ஏரியாஸ் பெங்கால் சைட்லாம் வந்து பாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சந்தியகார் நந்தீஸ் ராமச்சரித்தம் லைக் லேட்டர் ராமபாலா பத்தி அவர் எப்படி ஃபாரஸ்ட் கிட்ஸ் எல்லாம் வந்து நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு எப்படி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து சம்பாதிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தியகார் நந்தீஸ் எபிக் ராமச்சரித்திரம் இதுல வந்து இந்த ஸ்டோரிஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் விக்ரமஷீலா. ரைஸ் ஆஃப் ராஷ்டிரகூட்டா டைனஸ்டி. ராஷ்டிரகூட்டா டைனஸ்டி வந்து வெஸ்டர்ன் சாளுக்கியா ஆஃப் வட்டாபி கீழே வந்து முன்னாடி வந்து ஃபவுண்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க லைக் ஃபியூடல் லார்ட்ஸா. அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் சாளுக்கியாஸ் 5th 6th செஞ்சுரியில வந்து ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க டெக்கன் பிளாட்டியூல. இவங்க கொஞ்சம் வீக் ஆனதுமே ராஷ்டிரகூட்டாஸ் வந்து பவர்ல வந்திருக்காங்க. ராஷ்டிரகூட்டாஸ்லயே ஒரு பெரிய கிங் அப்படின்னா அது தண்டி துர்கா. தண்டி துர்கா வந்து பேரர் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரால ஒரு பிளேஸ் இருக்கு. அந்த ஏரியா அந்த ஸ்மாலர் கிங் ரீஜனை வந்து தண்டி துர்கா வந்து ரூல் பண்ணிட்டு வந்திருந்திருக்காரு. ப்ராப்பரா இவர் வந்து ரூல் பண்ணது எப்போன்னா விக்ரமாதித்யா 2 சாளுக்கியன் ரூலர் வந்து இறந்த பிறகுதான் இவர் வந்து டெரிட்டோரியல் கான்குவெஸ்டே பண்ண ஆரம்பிச்சார். மற்ற டெரிட்டரிஸ் போய் அந்த டெரிட்டரியை கான்குவர் பண்ணி அதெல்லாம் அவரோட அண்டர் வர மாதிரிலாம் பண்ணது வந்து விக்ரமாதித்யா 2 இறந்த பிறகுதான். ஸோ அவர் என்னென்ன ரீஜன்லாம் வந்து கேப்சர் பண்ணார்னா தண்டி துர்கா, குர்ஜரா கிங்டம் ஆஃப் நந்திபுரி, மால்வா, ஈஸ்டர்ன் மத்திய பிரதேஷ், ஓல் ஆஃப் பேரர் எல்லாமே வந்து அவர் மோர்ஆர்லெஸ் லைக் நார்த்தன் டெக்கன் பார்ட் வந்து ரூல் பண்ணியிருந்திருக்காரு. 750 பார்த்தீங்கன்னா இவர் வந்து
He became master of central and southern Gujarat and whole of Madhya Pradesh and Berar. இந்த 750 கிரைஸ்ட் எரால பார்த்தீங்கன்னா அவர் மோர் ஆர்லெஸ் இந்த ரீஜனுக்குலாம் வந்து மாஸ்டர் ஆயிட்டாரு. அவர் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா கீர்த்திவர்மன் டூ, இவர் தான் சாளுக்கியன் ரூலர் வட்டாபி ஓட லாஸ்ட் கிங். இவரை வந்து டிஃபீட் பண்ணிட்டு கீர்த்திவர்மன் டூ டிஃபீட் பண்ணதுமே தண்டி துர்கா மகாராஜாதிராஜா, பரமேஸ்வரா, பரம்பாட்டரா அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில்ஸ் அவரே வந்து அசியூம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து பல்லவா கிங்கோட நந்திவர்மன் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டாட்டரை வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்து பல்லவாஸ் கிட்ட கூட இவருக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், மேட்ரிமோனியல் அலையன்சஸ் வந்து ப்ராப்பராக கொடுத்து ப்ராப்பர் அலையன்ஸ், ஃப்ரெண்ட்லி அலையன்ஸ் கிடைக்குது அவருக்கு. அதுக்கப்புறம் தண்டி துர்கா இறந்ததுமே கிருஷ்ணா ஒன் அவரோட சன், சாரி அவரோட சித்தப்பா ஒரு பெரியப்பா, அவர் ஃபாதரோட பிரதர் வந்து த்ரோனுக்கு வராரு. இவர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ஒன் வந்து அந்த டைம்ல கங்காஸ் ஆஃப் மைசூர் கூடமே தேவர் ப்ராப்பர் கிங்டம், அவங்கள டிஃபீட் பண்றாரு கிருஷ்ணாவன். அதுக்கப்புறம் கிருஷ்ணாவனோட பையன் கோவிந்தா டூ த்ரோனுக்கு வராரு. அவர் வந்து ஈஸ்டர்ன் சாளுக்கியாஸை வந்து டிஃபீட் பண்றாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து ஈஸ்டர்ன் சாளுக்கியாஸை டிஃபீட் பண்ணிட்டு இவர் வந்து கொஞ்சம் நாளுக்கு வந்து கிங்டமே வந்து அவரோட தம்பி துருவா, கிங் துருவாக்கு வந்து விட்டு கொடுத்துட்டு போயிடுறாரு. இவர் துருவா வந்து த்ரோன் வந்ததுமே இவர் நிறைய சேஞ்சஸ் கொண்டுட்டு வர்றாரு. துருவா வந்து ரொம்ப கிரேட் கிங். இவர் பார்த்தீங்கன்னா பல்லவா கிங் தண்டிவர்மன் அப்படின்றவரை கூட டிஃபீட் பண்ணிடுறாரு. டிஃபீட் பண்ணிட்டு இவர் வந்து பல்லவா கிங்கே டிஃபீட் பண்ணதுமே நிறைய கிங்டம்ஸ் வந்து இவருக்கு கீழே அவங்களே வந்து நீங்க தான் எங்களோட கிங் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டரும் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் துருவா வந்து என்ன பண்றாருன்னா டுவர்ட்ஸ் கனோஜ் வந்து அவரோட அட்டென்ஷன். அந்த டைம்ல வந்து ஹர்ஷா இறந்ததுமே ஹர்ஷா இருக்கிறப்பவே கனோஜை வந்து நல்லா டெவலப் பண்ணிட்டாரு இல்லையா. ஸோ கனோஜை கூட இவர் வந்து ரூல் பண்ணணும், கான்குவயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கனோஜுக்கு வந்து அவரோட ஃபோக்கஸ் போகுது. துருவா கழிச்சு வருது வந்து கோவிந்தா த்ரீ. ஸோ ரூலர் ஆஃப் வேங்கி கூடமே துருவாக்கு வந்து துருவாவோட சூசனிட்டி அக்செப்ட் பண்றாங்க, அவர் தான் எங்களோட கிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கனோஜ்க்கு வந்து வத்சாரியா பிரதிஹாரா கிங், பாலா ரூலர் எல்லாருமே வந்து அந்த ரீஜன் வந்து கனோஜ் ரீஜன் வந்து அவங்களுக்கு வரணும்னு சொல்லிட்டு பாலாஸ், பிரதிஹாராஸ், கீழ இருந்து துருவா எல்லாருமே பாத்தீங்கன்னா கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஆனா லாஸ்ட்ல பார்த்தா துருவா வந்து எல்லாரையும் வந்து டிஃபீட் பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வர்றவங்க வந்து கோவிந்தா த்ரீ வந்து இவர் பயங்கர சக்சஸ் ஆறாரு. அவர் த்ரோனுக்கு வந்ததுமே இவர் பாத்தீங்கன்னா பல்லவா கிங் தண்டிகாவை கூடமே சப்டியூ பண்ணிடுறாரு. அப்படின்னா இவர் கூடமே கோவிந்தா த்ரீ கீழே தான் இருக்கணும்ன்ற மாதிரி. விஷ்ணு வர்தனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூலர் ஆஃப் வேங்கி, ஓகேங்களா. அவர் வந்து கோவிந்தா த்ரீக்கு வந்து அம்மாவோட அப்பா மாதிரி, மேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர். ஸோ இவரோட அத்தாரிட்டிக்கு வந்து இவர் எந்த சேலஞ்சஸும் கொடுக்கல. ரூலர் ஆஃப் வேங்கியை வந்து எந்த சேலஞ்சஸும் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. கோவிந்தா த்ரீ வந்து டெக்கனுக்கே வந்து ஃபுல்லா டெக்கனுக்கே வந்து இவர் பவர்ஃபுல் கிங் ஆயிடுறாரு. ஈவன் ராஷ்டிரகூட்டா எம்பையர் ரீச் ஹைட் ஆஃப் க்ளோரி. இவரோட பீரியட்ல வந்து ராஷ்டிரகூட்டா எம்பையர் வந்து அட்மோஸ்ட் ஹைட். இப்போ வந்து முகல்ஸ் அப்படின்னு எடுத்தா அக்பர் எவ்வளோ ஃபேமஸ், அந்த மாதிரி வந்து ராஷ்டிரகூட்டா எம்பையர் பார்த்தா கோவிந்தா த்ரீ அந்த அளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆயிருக்காரு. அண்ட் அவர் தான் கிரேட் கிங்கா கூடமே இருக்காரு அந்த ரீஜன்ல. கோவிந்தா த்ரீ கழிச்சு வந்தது வந்து அமோக வர்ஷா வந்து கோவிந்தா த்ரீயோட சன். அமோக வர்ஷா பார்த்தீங்கன்னா 64 இயர்ஸ் வந்து ரூல் பண்றாரு. அதுல ஃபர்ஸ்ட் 20 இயர்ஸ் வந்து வெஸ்டர்ன் கங்காஸோட வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அவருக்கு வந்துகிட்டே இருந்திருக்கு, நிறைய வார்ஸ்லாம். ஸோ இதுல பீஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அவரோட டாட்டரே பார்த்தீங்கன்னா கங்கா பிரின்ஸுக்கு வந்து கொடுத்து கல்யாணம் பண்ண பிறகு அந்த எனிமிட்டி கொஞ்சம் எண்ட் ஆகுது. இவர் வந்து வாஸ் அ கிரேட் பேட்ரன் ஆஃப் லிட்ரேச்சர் டெவலப் பண்றதுக்கு நிறைய டொனேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அப்படி சொல்றாங்க ஹி பேட்ரனைஸ் த ஃபேமஸ் திகம்பரா ஆச்சாரியா, ஜீனசேனா, சான்ஸ்கிரிட் கிராமரியன் சகாத்தாயனா அண்ட் மேத்தமெட்டிஷியன் மகா வீராச்சாரியா. ஸோ அமோக வர்ஷா அவரே வந்து ஒரு கிரேட் போயட். இவர் வந்து கன்னடா லாங்குவேஜ்ல வந்து நிறைய ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. இவர் இப்போ ப்ரெசன்ட் டே கர்நாடகா அந்த ரீஜனை தான் இவர் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ கன்னடான்றது வந்து
அவருக்கு வந்து ரொம்ப நல்லா வந்துட்டு இருந்துச்சு. கவிராஜ மார்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க்கும் அவர் பண்றாரு. அண்ட் ஆஃப்டர் அமோக வர்ஷா யாரு நெக்ஸ்ட் வந்தாருன்னா கிருஷ்ணா 3. கிருஷ்ணா 3 பார்த்தீங்கன்னா, இவரு தான் லாஸ்ட் கிரேட் ரூலர் ஆஃப் ராஷ்டிரகூடா டைனஸ்டி அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணா 3 பார்த்தீங்கன்னா, அவரோட பிரதர் இன் லா புதங்கா கூட சேர்ந்துக்கிட்டு சோலா கிங்டம்ம வந்து இன்வைட் பண்றாரு. கஞ்சி, தஞ்சாவூர் எல்லாம் வந்து இவர் கேப்சர் பண்றாரு 943 கிரைஸ்டரால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவரு பேட்டில் ஆஃப் தக்கோலம்ல ஆ சோலா ஆர்மி ஆஃப் ராஜாதித்யா அவரையே வந்து இவங்க டிஃபீட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணா 3 வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் மார்ச் பண்ணிட்டு போயிட்டு ஒரு பில்லர்ல வந்து இந்த விக்டரி பத்தி வந்து இன்ஸ்கிரைப் பண்றாங்க. ஸோ என்டையர் டெக்கனும் இவரோட சூசனிட்டியில வந்து வர்றதுக்கு இவர் சக்சீட் ஆயிட்டாரு. அந்த பிளான் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு. லைக் த்ரூ அவுட் டெக்கன் வந்து அவர் வந்து கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்ல வர்றாங்க. இது எல்லாம் முடிச்ச பிறகு இந்த ராஷ்டிரகூட்டத்தை என்ன பண்ணாங்கன்னா, ஈவன் கனோஜுக்கு கூட நம்ம போயிட்டு நார்தர்ன் பீப்புளே ரூல் பண்ணக்கூடாது. ஈவன் நம்ம குடும்பமே போயிட்டு அங்க வந்து லைக் கனோஜை வந்து கேப்சர் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, நார்த் ஈஸ்ட்ல இருந்துலாம் வந்து நிறைய போட்டி வந்துரும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி கிருஷ்ணா 3 were too weak to save the kingdom from its decline. அதுக்கப்புறம் கிருஷ்ணா 3க்கு அப்புறம் வந்த எந்த கிங்ஸும் வந்து ப்ராப்பர் கிங்ஸ் கிடையாது. ராஷ்டிரகூட்டாஸ் வந்து அப்படியே டிஸ்இன்டிகிரேட் ஆயிடுது. ஸோ அவங்களோட ரிலீஜியன் பார்த்தீங்கன்னா, அவங்க சிவா, விஷ்ணு வந்து ரொம்ப வந்து லைக் தே வேர் வர்ஷிப்பிங். ஃபேமஸ் ராக்கட் சிவா டெம்பிள் இருக்குல்ல எல்லோரால, அது வந்து கிருஷ்ணா 1 தான் பில்ட் பண்ணியிருந்திருக்காரு. சீன்ஸ் கூடமே கருட வாகனா ஆஃப் விஷ்ணு அண்ட் சிவா யோகிக் போஸ்டர்ல இருக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் வந்து ராஷ்டிரகூட்டா பீரியட்ல வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. தண்டி துர்கா பார்த்தீங்கன்னா, ஹிரண்ய கர்ப்பா அப்படின்ற ஒரு ரிச்சுவல் வந்து உஜ்ஜாயினியில வந்து லைக் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காரு. அந்த டைம்லயே வந்து டெம்பிள்ஸ்க்குலாம் வந்து துலாதானாஸ் வந்து கிஃப்டா வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஜெயினிசம் வந்து எந்தெந்த ரூலர்ஸ்லாம் ராஷ்டிரகூட்டா ரூலர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா, அமோக வர்ஷா 1, இந்திரா 4, கிருஷ்ணா 2, இந்திரா 3 இவங்க எல்லாமே வந்து ஜெயினிசம் வந்து பேட்ரனைஸ் பண்ணியிருந்திருக்காங்க. புத்திசம் கூடமே அந்த டைம்ல வந்து ரொம்ப டிஸ்இன்டிகிரேட் ஆச்சு. ஆனா கன்ஹேரின்ற ஒரே ஒரு சென்டர்ல மட்டும் கொஞ்சம் புத்திசம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க ராஷ்டிரகூட்டாஸ் வந்து கிரேட் பேட்ரன்ஸ் லைக் லேர்னிங்க்கு பார்த்தீங்கன்னா, அவங்க நிறைய டொனேட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் நிறைய கத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. கன்னடா, சான்ஸ்கிரிட் தான் அவங்களோட ரீஜியன்ல வந்து ரொம்ப ப்ரோக்ரஸா இருந்திருக்கு. அமோக வர்ஷா 1 வந்து பிரசன்ன பிரஸ்னோத்த ராமிகா பிரஸ்னோத்த மாலிகா அப்படின்ட்டு ஒரு சான்ஸ்கிரிட் ஒர்க் எழுதியிருக்காரு. கவிராஜ மார்கா அப்படின்ட்டு கன்னடா ஒர்க்கும் எழுதியிருக்காரு. ஜினசேனா வந்து ஆதிபுராணா ஆஃப் ஜெயின்ஸ் வந்து எழுதியிருக்காரு. கிருஷ்ணா 2ஓட ஸ்பிரிச்சுவல் குரு குணபத்ரா அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, மகாபுராணா ஆஃப் ஜெயின்ஸ் வந்து அவர் எழுதியிருக்காரு. 3 ஜெம்ஸ் இருந்திருக்காங்க கன்னடா லிட்ரேச்சர்ல அந்த அந்த டைம்ல. யாருன்னா கவி சக்கரவர்த்தி பொன்னா, ஆதிகவி பம்பா, கவி சக்கரவர்த்தி ராணா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வந்து ராஷ்டிரகூட்டா கிங்ஸும் வந்து நிறைய டொனேஷன் பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப ரசிச்சிருக்காங்க. அதே மாதிரி சாளுக்கியன் வெஸ்டர்ன் சாளுக்கியஸ் கூடமே அவங்கள வந்து நிறைய பேட்ரனைஸ் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இவங்களோட ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா, ராக்கட் ஷ்ரைன்ஸ் ஆஃப் எல்லோரா, எலிஃபேண்டா எல்லாம் இருக்கு இல்லையா மகாராஷ்டிரால, அது எல்லாமே வந்து இவங்களோட பீரியட்ல பண்ணியிருந்திருக்காங்கன்னு தெரிய வருது. எல்லோரா கேவ்ஸ் பார்த்தீங்கன்னா, புத்திஸ்ட், ஜெயினா, புத்திஸ்ட், ஹிந்து, ஜெயினா எல்லா மானுமெண்ட்ஸும் இருக்கு. அமோக வர்ஷா டைம்ல மட்டும் அவர் வந்து ஜெயினிசம் அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு இல்லையா. ஸோ 5 ஜெயின் டெம்பிள்ஸ் அட் எல்லோரா பார்த்தீங்கன்னா, அமோக வர்ஷா 1 டைம்ல வந்து அஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க வரைஞ்சிருக்கிறது எல்லாமே அந்த டைம்ல. மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் எல்லோரா கிரியேஷன் அவங்களோட எல்லோரா கிரியேஷன் என்னன்னா, மோனோலித்திக் ஒரே ஸ்டோன்ல வந்து கைலாசநாதாவை வந்து ஸ்கல்ப்ட் பண்ணியிருப்பாங்க அது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அந்த டைம்ல சிங்கிள் ராக்கெட் எல்லாமே ஆனது வந்து கிருஷ்ணா 1 8th செஞ்சுரி அப்படின்னு சொல்றாங்க. இது எதோட சிமிலரா இருக்குன்னா, லோகேஸ்வரா டெம்பிள் அட் பட்டடக்கல் கர்நாடகா சாளுக்கியா கிங் விக்ரமாதித்யா 2 வந்து பில்ட் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. இவங்க விக்ரமா 2 வந்து விக்டரி பல்லவாஸ் வந்து டிஃபீட் பண்ணிட்டாரு இவரு. அந்த விக்டரி செலிப்ரேட் பண்றதுக்காண்டி இந்த லோகேஸ்வரா டெம்பிள் அட் பட்டடக்கல் வந்து பில்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் த ஸ்கல்ப்சர்ட் பேனல்ஸ் ஆஃப் தசாவதாரா, பைரவா, ராவணா ஷேக்கிங் த மவுண்ட் கைலாஷா, டான்சிங் சிவா, விஷ்ணு, லக்ஷ்மி லிசனிங் டு மியூசிக் ஆர் த பெஸ்ட் ஸ்பெசிமென்ஸ் ஆஃப் த ஸ்கல்ப்சர் இன்சைட் த டெம்பிள்.
அந்த டெம்பிள்குள்ள இது எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மெயின் ஷ்ரைன் எலிஃபேண்டா வந்து எல்லா ஷ்ரைன்ஸ்க்கும் ரொம்ப நல்லா இருக்கிறது வந்து அது எல்லோரால அப்படின்னு சொல்றாங்க. த ஸ்கல்ப்சர் சச் as நடராஜா, சதாசிவா எக்ஸல் ஈவன் தட் ஆஃப் எல்லோரா ஸ்கல்ப்சர்ஸ் இன் பியூட்டி அண்ட் கிராஃப்ட்மேன்ஷிப். நடராஜா, சதாசிவா எல்லாமே வந்து கிராஃப்ட்மென்ஸ் ஷிப்பு ஸ்கல்ப்சர்ஸ்ல வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பண்ணதுலேயே ரொம்ப ஃபேமஸானது வந்து அர்த்த நாரீஸ்வர மகேஷ மூர்த்தி அப்படின்ட்டு இதுதான் ஃபேமஸ் ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மகேஷ மூர்த்தி பார்த்தீங்கன்னா 3-faced bust of Lord Shiva 25 feet tall considered one of the finest pieces of sculptures in India அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து ராக்கெட் அதுக்கப்புறம் எல்லோரால எல்லாம் நிறைய இருக்கு. அண்ட் அதுதான் ராஷ்டிரகூட்டாஸோட ப்ராப்பர் ஆர்கிடெக்சர்ல வந்து சொல்லியிருந்திருக்காங்க. தேங்க்யூ.